ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இந்த வாரத்துக்கான வீக்லி டாரட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். அட் த சேம் டைம் இன்னைக்கு ரொம்பவே அழகான வளர்பிறை சதுர்த்தி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விநாயகருடைய பிளெஸிங்ஸ், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீக்லி டாரட் ரீடிங் அண்ட் ஏஞ்சல் ரீடிங்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு விநாயக பெருமான் நமக்கு என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் மெசேஜ் போடாமல் வளர்பிறை சதுர்த்தியில் போடுறீங்க அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்துக்கு ஏற்கனவே வந்து நம்ம பதில் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். ஓகே, சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள். ஸோ அன்னைக்கு நம்ம விநாயக பெருமான் கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீர்ந்து நமக்கு நல்லது கிடைக்கணும், சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். ஆனால் வளர்பிறை சதுர்த்தியில் நமக்கு அந்த சங்கடங்கள் தீர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு போய் நன்றி சொல்லணும். ஸோ வளர்பிறை சதுர்த்தியில் நாம் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து வளர்பிறை சதுர்த்தியில் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த தடவையும் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போது விநாயக பெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெசேஜ், கிரியேட்டிவிட்டி. வாவ், பாருங்களேன் எவ்வளோ அழகான மெசேஜ்னு. ஸோ விநாயக பெருமானை நீங்கள் எப்போவுமே மனசில் நினச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி உங்களை அறியாமலே உங்களுக்கு உருவாகும் அப்படின்றது அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை வெளிக்கொணரணும் அப்படின்னாலும் விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் ஃபுல்ஃபில்லாக இருக்குன்றத நம்பிக்கையோட நினைச்சு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தொடங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டினால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் ஆகி வரும் அப்படின்றது அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ். செகண்ட் மெசேஜ் பாருங்களேன், யாரோடையும் உங்களை நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தனித்துவமானவை. எல்லா உயிரினங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாத், அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாதையை இறைவன் ஏற்கனவே வகுத்து வச்சிருப்பார். அதன்படிதான் இந்த உயிரினங்கள் செயல்படுது. இது தெரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க அப்படி இருக்காங்களே நம்மளால அப்படி இருக்க முடியல, இவங்க இப்படி இருக்காங்களே நம்மளால அப்படி இருக்க முடியல நினைச்சு நினைச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட நிறைய பாசிட்டிவிட்டியை மறந்து நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளை. ஸோ அதை இனிமே பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் இனிமே உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. யாராவது கம்பேர் பண்ணி உங்ககிட்ட பேசினா கூட அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அழகான பாதை விநாயக பெருமான் அமைச்சு கொடுத்துருக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. நிச்சயமாக அது ஒரு ரொம்ப சூப்பர்பான உங்களுக்கு லைஃப்பை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த லைஃப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண தான் போகிறீங்கன்றத நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஸோ ரொம்ப அழகான மெசேஜ் இந்த வாரம் விநாயக பெருமான் நமக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து வீக்லி ரீடிங்கில் இன்றைக்கி டே அமைஞ்சதுனால நம்ம இதை பார்க்குறோம். பட் விநாயகருடைய ஆசீர்வாதம் இந்த மந்த் ஃபுல்லுமே, அதாவது நெக்ஸ்ட் வளர்பிறை சதுர்த்தி வரைக்குமே இந்த பிளெஸிங் நமக்கு உண்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீக்லி டைரக்ட் ரீடிங் போகலாமா? இந்த வாரம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஆஹா, எடுத்த உடனே ஒரு கார்டு கீழே விழுது. ஓகே, இந்த வாரம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாவ், இந்த கார்டு தான் ஆக்சுவலாக எடுக்க வந்தது. ஓகே, 3 கார்டாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? வாவ், இந்த வாரம் நீங்க நிறைய பேரை மன்னிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதாவது மனுஷனா பிறந்த எல்லோரோட வாழ்க்கையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சுகதுக்கங்கள் இருக்க தான் செய்யும். அப்படி உங்களோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களோட மனசை காயப்படுத்தியிருக்கலாம், வார்த்தைகளால உங்களை ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஸோ அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள மன்னிச்சிருங்க. அப்புறம் அவங்கள மறந்துருங்க. ஸோ அவங்க பேசின விஷயங்கள மறந்துருங்க. அதை எப்பவுமே நீங்க உங்க மனசுல தாங்கிக்கிட்டே இருக்காதீங்க.
ஸோ நீங்க எந்த அளவுக்கு அவங்கள மன்னிக்கிறீங்களோ, இதே கார்ட் நமக்கு ஒன் கார்ட் ஒன் சொல்யூஷன் அதுலயும் இது வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மன்னிக்க, மன்னிக்க, மன்னிக்க உங்கள தேடி நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சூட்சமமான விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா இத நீங்க செய்யுங்க இந்த வாரம் ஃபுல்லுமே. அவங்கள எந்த அளவுக்கு உங்களால மன்னிக்க முடியுமோ மன்னிச்சு, மனசார மன்னிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா மறந்துற முடியும். மனசார நம்மளால மன்னிக்க முடியலன்றனால தான் மறக்க முடியாம தவிப்போம். ஸோ மனசார அவங்கள மன்னிச்சுருங்க. மறந்துருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வாரம் செய்ய வேண்டிய விஷயம். அதுதான் யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரப்பூர்வமான நிலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஜாப்ல, பிசினஸ்ல. ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான எல்லா அடித்தளங்களும் அமையும். அத கண்டிப்பா நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. நீங்க தான் அத வந்து கவனிச்சு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நீங்க அத வந்து செயல்படுத்தணும். ஸோ நிச்சயமா அதிகாரப்பூர்வமான நிலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வாரம் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அத திருத்தமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களா தான் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க. ஸோ இந்த வாரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பலனும் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த கார்ட்ஸ் மூலமா பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க மென்டலி ஸ்டேபிளா இருப்பீங்க, இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணுங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமா இல்லாம, நெறைய நீங்க வந்து பிளான்ஸ் வச்சிருக்கிறீங்க. ஆனா, அத எதையுமே நீங்க யுட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறீங்க. அத பயன்படுத்தாம இருக்கீங்க. பிளான்ஸ் எல்லாமே மனசளவுல தான் இருக்கே தவிர, அது செயல்பாட்டு அளவுல இல்லாம இருக்கிறது ஒரு குறை. ஸோ, அத செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாத்தையும் மொத்தமா முயற்சி பண்ணாம, ஒவ்வொரு விஷயமா நீங்க செய்ய ஆரம்பிங்க. நீங்க மனசளவுல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ, ஸ்டேபிளா தான் இருப்பீங்க. உங்களோட வேலைகளும் அதே மாதிரி ஒரே சீரா கிராஜுவலா போயிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாரி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டா, நிச்சயமா இருக்குது. ஸோ, யூனிவர்ஸ் அத தான் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ, அதனால எதையுமே வந்து எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்காம, கொஞ்சம் கிராஜுவலா, நிதானமா உங்களுடைய மனச வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு, நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தருமா? அப்படின்னு கேட்டா, நிச்சயமா தரும். அதே மாதிரி இந்த வாரம் ஜாப்க்காகவோ, இல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்க பேச்ச கேட்டு நம்பாதீங்க. உங்க மனசுக்கு என்ன படுது? உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, அத கேட்டு செயல்படுங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்டு நம்புனீங்க. அவங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க எந்த ஒரு ஜாப் விஷயமா இருந்தாலும் சரி, பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டெப் எடுக்காதீங்க. உங்களோட மனசாட்சிக்கு அது கரெக்ட்டா படுதா? இது நம்மளால செய்ய முடியும்னு உங்க மனசு முழுசா நம்புதா? அப்படின்னா மட்டும் நீங்க அத செய்யுங்க. ஸோ, இத மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ, இதுதான் டாரட் ரீடிங்ல இந்த வாரம் நமக்கு யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜா குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஏஞ்சல் ரீடிங்ல நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது இந்த வாரத்துக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஏஞ்சல்ஸ் இந்த வாரம் நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. எடுத்த உடனே ஒரு கார்ட். வாவ்! 2 கார்டும் ஒரே பேட்டர்ன்ல வருது. பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். பறந்துருச்சு பாருங்க. ஓகே. ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? இத இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? அல்லது இந்த காரியத்த செய்யலாமா? அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அத அத ஸ்டார்ட் பண்றதுக்கான டைம் இது இல்ல. ஸோ, அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ, அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு நபர போய் சந்திச்சு பேசணும்னு நீங்க முடிவெடுத்திருந்தாலும் சரி, அப்படி ஏதோ ஒரு விஷயத்த, காரியத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது இதுக்கான டைம் இப்போ இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில மாதங்கள் அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது ரொம்பவே நல்லது எனக்குன்னு தோணுது. ஸோ இங்க பாருங்க 2 கார்டுமே வந்துட்டு டைம் கார்ட். இது 2மே டைம் கார்டுன்றப்போ, நம்ம இதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்க என்ன காரியம் செய்யணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒத்தி போடுங்க. சில மாதங்கள். அது 1 மாதமா இருக்கலாம், 2 மாதமா இருக்கலாம், 3 மாதமா இருக்கலாம். சரிங்களா? ஸோ சில மாதங்கள்ல அதுக்கான செயல செய்றதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் யூனிவர்ஸே உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். அப்போ உங்களால அத செய்ய முடியும்ன்ற முழு நம்பிக்கையோட நீங்க நிச்சயமா செய்ய முடியும். அததான் இங்க சொல்றாங்க. பார்த்தீங்களா? நான் உங்க முன்னாடி தான் கார்ட் எடுக்கிறேன். ஸோ, அதனால அத நம்புங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க நிச்சயமா இந்த கார்டு வரைக்கும்
பேசுற வரைக்குமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் பாருங்க ஏஞ்சல்ஸ் நம்புங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்புங்க. நிச்சயமா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா? இட்ஸ் அப் டூ யூ. அது உனக்கானது உன்ன வந்து சேரும். அதனால கொஞ்சம் நம்பு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத அப்படின்றத ரொம்ப அழகான மெசேஜா இந்த வாரம் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட். அது என்ன நல்ல காரியமா இருந்தாலும் நிச்சயமா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி குடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நானும் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்போ நம்ம எப்பயும் போல ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஓகே. சூப்பர்பான நம்பர் குடுத்துருக்காங்க. 929. நான் உங்க முன்னாடி தான் ஷஃபில் பண்ணி ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ, அதில என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசினோம். இந்த கார்டும் உங்க முன்னாடி தான் நான் ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன். என்ன குடுத்துருக்காங்க பாருங்க, வாக் அவே அப்டின்னா என்ன அர்த்தம்? விலகிச் செல். அப்ப ஏதோ ஒரு காரியம் நீங்க செய்யணும்னு நெனைக்கிறீங்களா? அந்த காரியத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணமா தான், விலகிச் செல்லுன்னு இங்க மீனிங் வந்திருக்கு அப்டின்னா, ஸோ சம்திங் ராங். அப்ப அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்டின்றது தான் இங்க மீனிங். ஸோ இந்த நம்பர நீங்க யூஸ் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்டின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியா இருக்கலாம், அல்லது உங்கள சுத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கலாம். அதெல்லாம் உங்கள விட்டு ரிலீஸ் ஆகும். நீங்க அத விட்டு விலகி வருவீங்க. லெட் கோ. நீங்க அத விட்டு விலகி வருவீங்க. அதே மாரி உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வரப்போகுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாரி நீங்க ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்றது? ஒரு நெகட்டிவான விஷயத்துலருந்து விலகி, நீங்க ரொம்ப சுதந்திரமா ஒரு இண்டிபெண்டன்ட்டா நெறைய விஷயங்கள் செய்ய போறீங்கன்றதுக்கு உண்டான அருமையான நம்பர் தான் இந்த நம்பர். ஸோ இந்த நம்பர நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல உங்க ஃபோன்ல வந்துட்டு 929 அப்படின்றத ஒரு வால்பேப்பரா நீங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே. இந்த வீக் ஃபுல்லும் இந்த நம்பர பயன்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா அடித்தளமும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இந்த கார்டு எனக்கே வந்த மாதிரி கூட ஃபீல் ஆகுது. ஸோ, உங்கள மாதிரி நானும் வெயிட் பண்றேன். ஸோ, அது என்ன நல்ல காரியம் அப்படின்றத ஃபியூச்சர்ல கண்டிப்பா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ, நிச்சயமா இந்த வாரம் வீக்லி டாரட் ரீடிங்கா இருக்கட்டும், வீக்லி ஏஞ்சல் ரீடிங்கா இருக்கட்டும், அண்ட் விநாயகருடைய பிளெஸிங்ஸ் மெசேஜா இருக்கட்டும், எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுநாள் வரைக்கும் நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி. வணக்கம்.